ஸோ மார்னிங் 9 ஆயிடுச்சு. அப்படியே டீயை குடிச்சிட்டு பொறுமையாக வண்டி ஓட்டிகிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். ஆஃபீஸில் இதுதான் நம்மளோட கேபின். கேபினில் வந்துட்டு இன்றைக்கி மார்னிங்லேருந்து பயங்கர ஹெக்டிக்காக இருந்துச்சு. கண்டினியூஸ் மீட்டிங். ஒரு வழியாக அரௌண்ட் ஒரு 12க்கு எல்லா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிரிட்டிக்கல் டாஸ்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ மார்னிங் வேறு பழைய சாதம் சாப்பிட்டதுனால ஹெவியாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம ஃப்ரெண்டு டீம் சொன்ன ஒரு ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணலான்னு லஞ்சுக்கு கிளம்பிட்டேன். நம்ம சவுதியிலையும் இவ்வளோ செடிகளை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ண ரெஸ்டாரண்ட். ஸோ இன்றைக்கி இவங்களோட ஸ்பெஷலாக இருக்க ராயல் சிக்கன் கப்ஸா ட்ரை பண்ணலான்னு ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஊரில் எப்படி வாழை இலை போட்டு சாப்பிடுவோமோ, ஸோ இதுதான் சவுதியோட ஸ்டைல். ஜஸ்ட்டு ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவர் அதில் வந்து விரிச்சிட்டு ஸோ அதில் வந்து சாப்பாடு கொடுத்துருவாங்க பிளேட்டில். ஸோ நம்ம என்ன தான் எவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட் போனாலும் எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் கண்டிப்பாக இந்த மாதிரி செட்டப் தான் இருக்கும். இந்த பிரியாணி பார்க்கவே பயங்கர ரிச்சாக இருக்குது. வித் பாதாம், பிஸ்தா, நட்ஸ்லாம் போட்டு பயங்கர ரிச்சாக இருக்குது. ஸோ சவுதி சாப்பிட்ற மாதிரி ரைத்தா ப்ளஸ் ஸ்பைசி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு சிக்கன் பீஸை அதில் உள்ளே வச்சு எடுத்து வச்சோன்னா செம்ம டேஸ்ட்டு. நல்லா ஒரு ஃபுல் கட்டு கட்டிட்டு ஆஃபீஸ் கிளம்பியாச்சு.